கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பாண்டவங்களுடைய மகிமையை நாம் இந்த தொகுப்பிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அற்புதமான வரலாறு துவாரகா ராமதாசர் என்று அழைக்கப்பட்ட ஒரு பக்தருடைய வரலாறு. சமர்த்த ராமதாசர் என்பவர் வேறு. அவர் சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு குருவாக இருந்தார். சத்ரபதி மகாராஜா சிவாஜி மகாராஜா அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு குருவாக இருந்தவர் சமர்த்த ராமதாசர். இவர் துவாரகா ராமதாசர். என்ன அவருக்கு அப்படி ஒரு பேர் துவாரகா ராமதாசர் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். இந்த துவாரகா ராமதாசரோட பணி என்ன அப்படின்னா, அவர் ஒன்றும் பணக்காரர் இல்லை, மிடில் கிளாஸும் இல்லை. அப்போ என்ன சார் அவர்? வறுமையிலும் வறுமை, அவ்வளோ வறுமை. அவரோட வேலையே உஞ்சவிருத்தி எடுத்து பகவான் நாமத்தை பாடி அதில் எல்லாம் வருதோ அதிலே பிழைப்பு நடத்துவது தான் சமர்த்த ராமதாசருடைய, அதாவது துவாரகா ராமதாசருடைய பணி. இப்போ நம்ம ராமதாசர்னே சொல்லுவோம். உங்களுக்கு புரியறதுக்காக தான் அந்த சமர்த்த ராமதாசர் துவாரகா ராமதாசர் சொன்னேன். இது ராமதாசர்னே வச்சு பார்ப்போம். இந்த ராமதாசர் வாழ்க்கையிலே இந்த துவாரகாநாதன், அதாவது பகவான் பாண்டுரங்கன் கிருஷ்ணர் விளையாடிய லீலை இருக்கு பாருங்க. எப்படி தான் இந்த கிருஷ்ணர் இந்த மாயக்காரன், மாயக்கண்ணன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பெயர்கள் அனைத்துக்கும் பொருத்தமான ஒரே இறைவன் கண்ணன் தான். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவ்வளோ விளையாட்டு, அவ்வளோ லீலை. இவரோட வாழ்க்கையில், இந்த ராமதாசருடைய வாழ்க்கையில் இந்த பகவான் கிருஷ்ணர் விளையாடுனதை பாருங்க. ராமதாசர் ஒரு மிகப்பெரிய காரியம் செய்வார். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அன்னதானம் டெய்லி கொடுக்கறது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஆடி மாதம் ஏகாதசி என்பது, ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா, நல்லா கேளுங்க, ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா, நாங்கள் வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா. ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா, ஓடிய வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா. நாங்கள் இஷ்டம் போலே ஆடிப்பாடி பாண்டுரங்கா, இஷ்டம் போலே ஆடிப்பாடி பாண்டுரங்கா. உன்னை விட்டல் விட்டல் என்றழைப்போம் பாண்டுரங்கா, உன்னை விட்டல் விட்டல் என்றழைப்போம் பாண்டுரங்கா. செங்கல் மேலே நின்றிருக்கும் பாண்டுரங்கா, எங்கள் கவலை தீர்த்து வைப்பாய் பாண்டுரங்கா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இன்றைக்கும் பண்டரிபுரத்திலே விசேஷமாக பாடப்படும் பஜனை பாடல். இந்த பாட்டில் ஆடி மாதம் கார்த்திகை மாதம், இந்த ஆடி மாதம், அதுவும் குறிப்பாக ஆடி மாதம் ஏகாதசி, ஆஷாட ஏகாதசி என்று சொல்வார்கள். அன்னைக்கு நீங்கள் பண்டரிபுரத்தில் கால் வைக்க முடியாது. அதாவது லட்சக்கணக்கில் மக்களுடைய கூட்டம், அது மாதிரியான ஒரு கூட்டம். அந்த ஏகாதசி, ஒவ்வொரு ஏகாதசியும் போதும் இந்த ராமதாசர் என்ன பண்ணுவார்? கண்ணன் ஆண்ட துவாரகைக்கு வருவார். துவாரகையில் ஒரு கண்ணனுடைய கோயில் இருக்கு. இந்த கண்ணனுடைய கோயிலுக்கு இந்த ஆடி மாதம் ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் பட்னி, இந்த ஏகாதசி விரதம் என்று சொல்வார்கள். மறுநாள் துவாதசி. இந்த ஏகாதசி விரதம் எப்போ முடிப்பாங்க அப்படின்னா, மறுநாள் துவாதசியில் முடிப்பாங்க. அன்னைக்கு எங்கே பார்த்தாலும் எல்லா வீட்லேயும் அன்னதானம் கொடுப்பாங்க. அவ்வளோ விசேஷம். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த துவாதசியில் அவங்க அன்னதானம் அவங்களுக்கு கொடுக்கறதுன்றது பகவானுக்கே நேரடியாக அன்னதானம் தருவது போல ஒரு ஐதீகம். அவ்வளோ விசேஷமான விஷயம். அதனால் எல்லா பக்தர்களும் செய்வார்கள். அதிலே குறிப்பாக நமது ராமதாசர் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் ஒவ்வொரு துவாதசி அன்னைக்கும் இந்த துவாரகைக்கு அங்கு வருகின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் ஜாதி மத பேதம் பாராமல்
ஏழை பணக்காரன் வித்தியாசம் பாராமல் அவங்களுக்கு அன்னதானம் கொடுப்பார். இது எப்படி இந்த வறுமை நிலையிலும் கூட அந்த மாதிரியான ஒரு அன்னதானம், ஒரு அறுசுவை உணவை அவர் தருவார். இது எவ்வளோ வருஷம் தருவார் தெரியுமா? தந்திருந்தார் தெரியுமா? 25 வருஷமா. சாதாரண விஷயமா? அதுவும் சாதாரணமாக ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தாலே 25 வருஷம் தொடர்ந்து இதை மாதிரி ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு அன்னதானம் செஞ்சால் அவன் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சி தானே போகும். ஆனால் இவர் எப்படி பண்ணான்னு தெரியலங்க. இந்த பக்தியோட மகிமையா, இல்லைன்னா கண்ணனுடைய அருளா, துவாரகாநாதனுடைய அருளா, பாண்டரங்கனுடைய அருளா, எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் தொடர்ந்து 25 வருஷமாக இந்த அன்னதானத்தை அவர் செய்து வருகிறார். அவருக்கு வயசாகல. இந்த வயசாகும் போது ஒரு 25வது வருஷம், 26வது வருஷம் தொடர்ந்து அன்னதானம் பண்ணுறாரு. அப்போது அந்த ஏகாதசி அன்னைக்கு நிறைய ஒரு மிகப்பெரிய கூட்டம், நிறைய பக்தர்கள் எல்லாரும் துவாரகைக்கு வராங்க. வரும்பொழுது ஒரு குரல் கேட்குது, கண்ணா எனக்கு இன்னுமே எனக்கு பார்வையும் குறைஞ்சி போச்சு, எனக்கு வயசுமாச்சு, இன்னுமே நான் இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல, நான் உன்னை இனிமேல் பார்ப்பேன் நானும் தெரியலடா கண்ணா, எனக்கு நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, வயசோட இந்த மூப்பின் காரணமாக, இந்த வயது மூப்பின் காரணமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இனிமேல் நடந்து வர முடியாது. அவர் டாங்கனேர் என்ற ஊரில் வசிக்கிறார். இந்த டாங்கனேர்லேருந்து இந்த துவாரகா ரொம்ப தூரம். அப்போல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் வசதியெலாம் கிடையாது, நடந்தே வருவார். 25 வருஷமாக அவர் சின்ன வயசில் இருந்தபோது அவர் உடல் பலத்தோடு இருந்தார் என்பது வேறு. ஆனால் இப்போ வயசானதுக்கு அப்புறம் இந்த கண் பார்வை குறைஞ்சி காது கேட்காம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா கண்ணா, அநேகமாக இந்த துவாதசிக்கு நான் அன்னதானம் பண்ணுறது தான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வருஷம் இந்த ஆடி மாதம் ஏகாதசியில் இந்த துவாதசியில் நான் உன்னை தரிசனம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியலப்பா, நான் உயிரோடு இருப்பேனான்னே எனக்கு தெரியல, அதனால் எனக்கு ஒரு நல்ல மோட்சத்தை கொடுறான்னு வேண்டினார். யாராவது வேண்டிப்போமா? நம்ம எனக்கு காசு பணம் கொடு, பங்களா கொடு, கார் கொடு, இதுதான் நம்ம வேண்டிப்போமே தவிர சாதாரண மனிதர்களாக இருப்பதா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. ஆனால் அவர் அனைத்தையும் துறந்து தன்னுடைய வறுமையிலும் கூட, கொடுமையான வறுமையிலும் கூட ஒரு 25 வருஷமாக அன்னதானம் பண்ணி இன்னுமே என்னால் பண்ண முடியாது கண்ணா அப்படின்னு கதறார் கண்ணன்ட்ட. மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். ஏன்னா மக்கள்லாம் வருத்தப்பட தான் முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? ஒரு வயசாகிடுத்து அப்படின்னா, இப்போ அன்னதானத்துக்கு காசு வேணுன்னா யாராவது ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் வயசாகிடுத்து அவர் டாங்கனேர்லேருந்து இனிமேல் வர முடியாது அப்படின்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இவர் கதறார் கண்ணன்ட்ட. அப்போது பகவான் கிருஷ்ணன் அவர் எதிரில் வருகிறார். என்னங்க நினைச்சா கிருஷ்ணர் வந்துடுவானா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்பர்களே, நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பக்திக்கு மரியாதையைத்தான் இறைவன் கொடுப்பானே தவிர ஆடம்பரங்களுக்கு இறைவன் மரியாதை கொடுப்பது கிடையாது. அப்போது கண்ணதாசனோட ஒரு பாட்டில் சொல்லுப்பார், ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அப்படின்னு ஒரு பாட்டில் வரும். நீங்கள் திரைப்பட பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதை மாதிரி கண்ணனுக்கு முக்கியம் பக்தி மட்டும்தான். அப்போது பகவான் வந்த உடனே ஒரு ஆடி போய்டுறாரு. ஐயோ என்னடா அது, நம்ம கண்ணனை பார்ப்போமான்னு கோவிலில் விக்கிரகத்தை பார்க்க முடியுமான்னு போது நேர எதிராக கண்ணனே வந்திருக்கார் அப்படின்னா கதறார் ராமதாசன். ஒன்று பண்ணு, இந்த விக்கிரகத்தை தூக்கின்னு போயிடு அப்படின்றான். என்ன விளையாடுறியா கண்ணா, நீ யார்கிட்ட விளையாடுறது? நான் பாட்டுக்கு விக்கிரகத்தை கோவிலையும் தூக்கின்னு போயிட்டேன்னா என்னை அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு. யாரும் அடிக்க மாட்டாங்க, நீ தூக்கின்னு போ. என்ன கண்ணனுடைய விளையாட்டு பாருங்க. அப்போது இவர் கோயிலில் உட்காந்து கதறிட்டு இருக்காரு. நைட் ஆயிடுச்சு. இந்த காவலர்கள் இவர் இருக்கிறது பார்க்காம கோவிலை மூடிட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ கண்ணன் நேராக வர்றாரு விக்கிரகத்துலேருந்து. என்னை எடுத்துன்னு போ ராமதாசா, உன் வீட்டுக்கு எடுத்துன்னு போ. ஐயோ விளையாடாதரா, என்னடா நீ சீரியஸாக, நீ எடுத்துன்னு போ, உன்னை எதுவும் நடக்காது வா அப்படின்னோடனே ராமதாசர் ஒரு குருட்டு தைரியத்தில் அவர் விக்கிரகத்தோட தேர் வரும் ஏற்றின்னு போன்றார் கண்ணன். வெளியில் பார்க்குற ஒரு தேர் இருக்குது. கண்ணனை ஏற்றி கொண்டு இவர் வீட்டுக்கு டாங்கனேருக்கு போயிடுறார். போனால் அங்கே சிலையை வச்சுருக்காரு. இவருக்கு என்ன, அப்போது மறுநாள் கார்த்தால கோவிலை அர்ச்சகர்கள் திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா விக்கிரகத்தை காணும். ஐயோ விக்கிரகத்தை காணும் அப்படின்னும் போது அப்போது ஒரு அர்ச்சகர் சொன்னார், நேற்றுக்கு ராமதாசர் இங்கே புலம்பின்தான், அவன் தான் எடுத்துன்னு போயிருக்கணும், ஆனால் அப்போ இதை உடனே ராஜாட்ட போய் சொல்லணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ அந்த அர்ச்சகர் சொல்கிறாரு,
இல்லை இல்லை, ராமதாசர் வந்து திருடிண்டு போகணுன்ற நோக்கத்தில் எடுத்துன்னு போயிருக்க மாட்டார் கண்டிப்பாக. நம்ம என்னன்னு போய் பார்த்துட்டு அப்புறம் ராஜா கிட்ட சொல்லுவோன்னு நேராக தாங்கநேருக்கு அவர் வீட்டுக்கு போகிறாங்க, ராமதாசர் வீட்டுக்கு. இந்த கூட்டமாக வரதை பார்த்தோன்னா ராமதாசருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ கண்ணா, நீங்கள் இருந்தால் நான் மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு முன்னாடி இந்த காலத்தில் தூக்கி அந்த விக்கிரகத்தை போட்டுறாரு. போட்ட உடனே இவர் இருக்கார். இவங்க வந்து பார்க்குறாங்க, வீட்டெலாம் தேடுறாங்க. இல்லைப்பா, உன் கண்ணெல்லாம் இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் தான் நேற்றுக்கு இருந்தீங்க கோயிலில். ஏம்பா செக் பண்ணது எல்லாம் இருக்கட்டும், அந்த கிணறையும் செக் பண்ணுங்க. கிணறை பார்த்தா கிணத்துலேருந்து விக்கிரகம் கிடச்சிருது. இவர் உள்ளே வந்து பயந்துட்டு, ஐயோ என்ன கண்ணா இந்த மாதிரி என்னை சோதனையில் மாட்டி விட்டி என்ன ஒன்று. எங்கள் கிருஷ்ணர் திருப்பி அங்கே விளையாடுறான் பாருங்க. என்ன தெரியுமா சொன்னார் கிருஷ்ணர்? டேய், பொண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு பொண்ணு எடை, அந்த கண்ணன் விக்கிரகத்துக்கு பொண்ணுக்கு பொண்ணு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லு. என்ன விளையாடுறியா நீ? நானே சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கேன், இந்த சிலைக்கு உன்னோட விக்கிரகத்துக்கு ஈடாக பொண்ணு எங்கடா, நான் தங்கத்தை எங்கே நான் கொடுக்குறது அப்படின்னு கேட்டபோது, ஏய் உன் பொண்டாட்டியோட மூக்குத்தி இருக்குல்ல, அதை போடு. என்ன கண்ணா விளையாடுற நீ? மாயக்கண்ணன்றது கரெக்டாக தான் இருக்குது. எப்படி ஒரு மூக்குத்தி வந்து உன்னோட சிலைக்கு ஈடாகுமா? உன்னோட அந்த விக்கிரகத்தோட வெயிட்டுக்கு நீ போடுறா, என் மேல் நம்பிக்கை வச்சு போடு அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு தைரியம் வந்தது. அந்த காவலர்கள்ட்ட சொல்கிறாரு, இந்த பாருங்க, இந்த சிலை நான் வச்சுக்கிறேன், பொண்ணுக்கு பொண்ணு இந்த கிருஷ்ணருக்கு இடைக்கி பொண்ணுக்கு பொண்ணு நான் கொடுக்குறேன். இவங்க சிரிக்கிறாங்களாம். என்ன நீ எப்படியா கொடுக்க முடியும்? நீயே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்க, நீ வந்து இந்த கிருஷ்ணர் விக்கிரகத்துக்கு ஈடாக தங்கத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்குறேண்ணே. அப்போது கிருஷ்ணரை தராசில் வைக்கிறாங்க. இன்னொரு தராசில் பொண்ணை கொண்டு வந்து கொட்டினாதான் கிருஷ்ணர் விக்கிரகத்துக்கு ஈக்குவலாகும்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய பக்தியின் காரணமாக கொண்டு வந்து அந்த சின்ன மூக்குத்தி கொண்டு வந்து போட்டார். இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்களாம். என்ன விளையாடுறியா நீ? இந்த மூக்குத்தி வந்து கிருஷ்ணரோட சிலைக்கு ஈடாகுமான்னு ஒன்று. அன்பர்களே, ஆச்சரியப்படத்தக்க வகையிலே அந்த மூக்குத்தி இங்கே கிருஷ்ணர் விக்கிரகம் ரெண்டும் ஒன்றா இருக்கான். ஆடி போயிடுறாங்களாம். அப்போ தான் ராஜா சொல்கிறாராம், பகவானே ராமதாசருக்கு துணையாக இருக்கும் பொழுது பாரு, இப்போ பகவானே தன்னுடைய வெயிட்டை குறைச்சிதான்ல அந்த மூக்குத்தி வெயிட்டுக்கு. அப்போது பகவான் அவருக்கு ஆதரவாக இருக்கும்போது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ராமதாசரை, துவாரக ராமதாசரை நமஸ்காரம் செய்து அவருடைய உபதேசங்களை பெற்றுக்கொண்டு அந்த சிலையை ராமதாசரிடமே விட்டு சென்றார். அந்த சிலையை கடைசி வரை ராமதாசரும் அவரது மனைவியும் ஆராதித்து வந்தார்கள் என்பது வரலாறு. இந்த வரலாறை கேட்டவர்கள் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நல்ல நிகழ்வோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.